சபரிமலையில் உள்ள பம்பை நதியில் பெண்கள் குளிப்பதற்கு தடை விதிப்பதாக திருவிதாங்கூர் தேவஸ்தான போர்டு தலைவர் கோபாலகிருஷ்ணன் அறிவித்துள்ளார். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சிவசபாபதி. இந்த வருடத்திற்கான மண்டல பூஜையும் மகர விளக்கு பூஜையும் ஆரம்பித்துள்ள நிலையில் ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களும் 41 நாள் கடுமையான விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்வது வழக்கம். அப்படி செல்ற ஐயப்ப பக்தர்கள் பார்த்தீங்கன்னா பம்பையில் புண்ணிய நதியான பம்பையில் நீராடிட்டு செல்லுவாங்க. அப்படி செல்ற பக்தர்களை தவிர பெண்கள் இந்த பம்பை நதியில் நீராடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருவாங்கூர் தேவஸ்தான போர்டு ஒரு தீர்மானம் இயற்றியுள்ளது. இதன் தலைவர் கோபாலகிருஷ்ணன் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். 10 வயதுக்கு கீழ் உள்ள பெண் குழந்தைகள், மாலையிட்ட பெண் குழந்தைகள், அதே மாதிரி 50 வயதுக்கு மேல் மாலையிட்ட பெண்களை தவிர மிச்ச பெண்கள் இந்த பம்பை நதியில் நீராடக்கூடாது. ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களும் கடுமையான விரதம் இருந்து தன்னுடைய விரத காலத்தை பூர்த்தி செய்கிறதுக்காக இந்த பம்பை நதியில் நீராடி ஐயப்பன் கோயிலுக்கு செல்வது வழக்கம். அப்படி செல்லக்கூடிய இந்த பம்பை நதியினுடைய புண்ணியம் கெடக்கூடாது அப்படின்னு பெண்கள் நீராட தற்பொழுது தடை விதிச்சிருக்காங்க. பெண்களிடையே பெரும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் பெரும்பாலான ஐயப்ப பக்தர்கள் இதை பெரிதும் வரவேற்றிருக்காங்க. ஏன்னா புண்ணிய நதியான அந்த பம்பை நதி தன்னுடைய புண்ணியத்தை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த உத்தரவை அவங்க பிறப்பிச்சிருக்காங்க. இதனால் தொடர்ந்து இங்கே பெண்கள் நீராடப்படுறத கடுமையான முறையில் தடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் ஐயப்பன் கோயில் நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தனபாண்டியுடன் ஆர் சிவசபாபதி. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக பம்பை மற்றும் சபரிமலையில் கேரள அரசு அதிநவீன மருத்துவமனைகளை அமைத்துள்ளது. அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ள இந்த மருத்துவமனைகளில் பக்தர்களுக்காக மாரடைப்பு ஏற்பட்டால் சிகிச்சை அளிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.